வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி புதன்கிழமை நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோக்கா. என்ன மீன் பார்த்தீங்கன்னா கட்லா தான். கட்லாட்ட நாட்டு கெண்டை மீன் ஒன்று சேர்த்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மீன் அப்படியே விலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா. 1 கிலோவுக்கு மேலேயே இருந்துச்சுன்னு நான் சொல்லணும். அவங்க நம்ம ரெகுலராக நம்ம அவங்கள்ட்ட வாங்குறதுனால அவங்க ஒரு மீன் நமக்கு எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா போட்ட மீன். பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை தலையெல்லாம் வெட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம தலை சின்ன தலையை தான் வச்சு பெருசாக இருந்தால் குழம்புக்கோ இல்லை பொரியலுக்கு பொரிச்ச சாப்பிட்டுக்கலாம். சின்ன தலையை வச்சு என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அதை வெட்டி போட்டு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பீஸாக கட் பண்ணாமல் அதை லைட்டாக கோடு போட்டு கீரல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்னா இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு 2 டைம் நல்லா அலசி அதில் உள்ள அந்த ரத்தத்தெல்லாம் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். எடுத்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா அந்த பாத்திரத்தில் மீனோட போட்டு நல்லா உரசி எடுத்தோம்னா அது மேலே இருக்கும் பாருங்கள், பிலால் தான் சொல்லுவோம் நாங்களாம் எங்கள் ஊர் சைடில். அது எல்லாமே நல்லா உரசி எடுக்கும் போது ஃபுல்லாக க்ளீனாகி வந்துடும். நம்ம மீன் பொரிக்கும் போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த கவுச்சி வாடை, அந்த மீன் வாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாடையும் பார்த்திங்கனாக்கா அதில் வராது. இந்த மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு பெரட்டுறனால. இந்த ஈயப்பாத்திரத்தில் போட்டு பெரட்டுறதை விட உங்கள் வீட்டில் மண் செட்டு இருந்துச்சுன்னா அதில் போட்டு பெரட்டி மஞ்சள் தூப்பத்தில் போட்டு சேர்த்து நல்லா உரசினீங்கனாக்கா அதில் எந்த ஒரு இதுவுமே ஓட்டாமல் சூப்பராகி வந்துடும். என்கிட்ட மண் செட்டு இருந்துச்சு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், அதை தூக்கி போட்டேன். இனிமேல் தான் வாங்கணும். அதனால தான் இந்த ஈயப்பாத்திரத்தில் சுத்தம் பண்ணுறேன். நல்லா சுத்தம் பண்ணி வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். நான் இப்போ அடுத்து என்ன பண்ணும்போது இதுக்கு தேவையான மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். மசாலா எதுவுமே நான் அரைக்கும் இல்லை, கடையிலே வாங்கலைங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் எப்படி இங்கே வந்திருக்கு, ஃபுட் கலர் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, காஷ்மீர் ரெட் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் என் பையன் சாப்பிடுவான். வீட்டிலே ஒரு சையம் செய்கிற பொருளை சாப்பிட மாட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுறதுனாக்கா கடையிலலாம் எப்படி வாழை இலையில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பொரிச்ச மீனோ இல்லை பொரிச்ச சிக்கனோ அந்த மாதிரி வாழை இலையில் வச்சு அது கொஞ்சம் வெங்காயம் சின்ன பொடிசாக கட் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு அதில் ஒரு ரப்பரோ இதை போட்டு பேப்பர் சுற்றி கொண்டு வந்து தம்பி கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க சொல்லி சாப்பிடுவேன். அந்த மாதிரி கொடுக்க சாப்பிட்றோம். முதல்லாம் வீட்டில் சாப்பிடுவோம். இப்போலாம் எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றத பார்த்து அவங்களும் கடையில் வாங்கி சாப்பிடணும் ஒரு ஆசை. பார்த்திங்கன்னா மீனெல்லாம் மசாலா போட்டு எடுத்து ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஊறின பிறகு பொரிக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த மீன் எவ்வளோ கிடைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.